அண்மை செய்தி சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கியிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் சந்திப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு முதல்வரை சந்திக்க உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? பல நாள் காங்கிரஸ் இந்த கோரிக்கை இன்று அது நிறைவேற இருப்பதாக இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியினர் ஏற்கனவே வருகிறார்கள். இந்த தேர்தல் திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி நிலைக்குமா என்ற ஒரு கேள்வியானது கடந்த ஒரு மாத காலமாக காங்கிரஸ் கூடிய நிர்வாகிகள் வைத்த கருத்துக்கு முரண்பாடவே பார்க்கப்பட்டது. அதற்கு போதுதான் தவறாகட்டும் இல்லை வைக்கப்பட்ட கருத்து பல்வேறு விமர்சனம் ஏற்படுது. ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு விட்டு கேட்டார்கள். ஆனால் திமுக திட்டமாக திமுக நிர்வாகிகள் மட்டும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் தனியார் பங்கேற்ற தமிழக முதல்வர் குறிப்பாக ஆட்சியிலும் அதில் பங்கு இல்லை என தீர்க்கமாக தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்புதலாக மாநிலத்தலைவர் கருத்து பதிவு செய்தார். அதே போல கருத்து பதிவு செய்து பார்க்கப்பட்டது. இருந்தால் போல காங்கிரசும் திமுக கூட்டணி நீடிக்குமா அல்லது தாவேகாவுடன் காங்கிரஸ் நிர்வாகிகளை எதிர்பார்ப்பிருந்த கே.சி. வேணுகோபால் அகில இந்திய பொதுச் செயலாளர் தமிழக வர இருந்த நிகழ்ச்சி தள்ளி போனது. அதனை ஒட்டி கடந்த வாரம் திருமொழியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பத்திரிகை நீக்கும் பொழுது திமுகவுக்கும் காங்கிரசும் எந்த ஒரு திமுகவினர் முற்றுகை வைத்தார். இதற்கு திமுக காங்கிரஸ் இருந்த போதிலும் எத்தனை இடங்கள் ஒதுக்குவார்கள் என்ற கேள்வி இருந்தது. அதற்கு ஏற்றால் மற்ற நிர்வாகிகளும் விமர்சனம் தெரிவித்தார்கள். இந்த மாநிலத்தவர் கூட கடந்த 2 நாளுக்குள்ள கருத்தை பதிவு செய்தார். இது போல இருந்தாலும் கூட எத்தனை இடங்கள் ஒதுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருந்தது. அதாவது பேச்சுவார்த்தை எப்போது அழைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அழைப்பிருந்தார்கள். அதே இந்த காலையை கூட இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் அழைத்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டார்கள். அது 2 தொகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்து தேசிய காதர்புதீன் கூட கருத்து பதிவிட்டார். இருந்தாலும் கூட காங்கிரஸ் எப்போ அழைப்படும் நாளை வருமோ நாளை மறுநாளும் எதிர்பார்த்ததில்லை. இன்று இரவு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் 8 மணிக்கு முதல் இருக்கிறார். காங்கிரஸ் குழு அதாவது செல்வப்பிரந்தை உள்ளிட்ட 5 கொண்ட குழு அந்த குழு இன்று முதலில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தகவலியா இருக்கிறது. மிக முக்கியமாக 28 30 தொகுதியில் ஒதுக்க திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவலியா இருக்கிறது. இந்த முதல் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 40 இடங்கள் கேட்க இருப்பதாக ஒரு தகவலியா இருக்கிறது. இந்த திமுக மட்டுமே 30 இடங்கள் மட்டுமே 30 28 ஒதுக்கவே திட்டமிட்டிருப்பதாக தகவலியா இருக்கு. இந்த பதிலும் இன்றைய சந்திப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுக்கேற்ற காங்கிரஸ் திமுக ஏன்னா இந்த திமுக பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வர இருப்பதால் ஏற்கனவே இந்த காலையில் இந்த கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை கலை கொடுத்த முஸ்லிம் கட்சியுடன் கூட்டணி 2 இடங்களை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி கேட்டார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தொகுதி கேட்பார்களா கூடுதலாக கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், தற்போது காங்கிரஸ் தரப்பில் 30 தொகுதிகள் கேட்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியான இருந்த நிலையில தற்போது தேமுதிக புதிதாக திமுகவில் இணைந்திருக்கிறது. காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகள் கிடைக்க பெற வாய்ப்பிருக்கா? மிக முக்கிய கேள்விதான். என்றால் கடற்கரை நாடாளுமன்ற தேர்தலில் கூட விருதுநகர் தொகுதியில தேமுதிக விஜய் பிரபாகர் போட்டியிருந்தார். அங்கு எம்பியாக மாநிலத்தலைவர் போட்டியிட்டு போட்டி நிலையது இறுதியாக வெற்றி பெற்றது பார்க்கிறது. இது போல பல்வேறு தொகுதிகள் இருக்குது. இந்த தொகுதியில காங்கிரஸ் கேட்கும் தொகுதியை தேமுதிக கேட்க வாய்ப்பு இருக்குதா ஒரு கேள்வியை எழுந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வர திமுக கூட்டணி வர இருப்பதாக முதல்வர் திமுக தரப்பிலும் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு புறம் தெரிவித்தார்களோ அதை தாண்டி பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க வேண்டும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் முனைப்புடன் திமுகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேமுதிக கூட்டணிக்கு உறுதியானாலும் கூட அவர்கள் கிட்டத்தட்ட 20 இடங்களை முதல்வர் சமர்ப்பிப்பதாகவும் அந்த 20 இடங்களில் தேமுதிகவுக்கு 6 அல்லது 7 இடங்கள் ஒதுக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அப்படி ஒதுக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் இடம் குறைவா என்ற கேள்வியும் கடந்த முறை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவர் செல்வபதி முன்வைத்த போது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை திமுக கொடுக்கும், அது அகில இந்திய கமிட்டி முழுமையாக கேட்டு பெறுவார் என்ற கருத்தை கூட செல்வபதி தெரிவித்தார். அதடி பவன் தனக்கு கடந்த முறை கொடுத்த இடங்களை தாண்டிய அதிகமாக காங்கிரஸ் முறை கோரிக்கை அதாவது பேச்சு நடத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக பொறுத்தையும் கடந்த முறை ஒப்பிட்டு பார்க்கும்போது இடங்கள் குறைக்க வாய்ப்பில்லை, கூடுதலாக கொடுக்க வாய்ப்பில்லை என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், கே.சி. வேணுகோபாலுடன் யாரெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்காங்க? மிக முக்கியமாக இந்திய வேணுகோபால்,
குறிப்பாக செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரசுடைய மூத்த முன்னாள் தலைவர்கள் ஐவர் கொண்ட இந்த குழு முதல்வர் சந்திப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழு அமைச்சராக கடந்த முறை கிரிஜோடக தலைமையில் அமைக்கப்பட்டு கிரிஜோடக கடந்த முறை பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் முதலில் கடந்திலே சந்திக்க முடியாமல் போனது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் கே.சி. வேணுகோபால் கூட தமிழகம் வந்திருந்தார். இந்த அணி குறிப்பாக முதல்வரை சந்தித்த அந்த ஐவர் குழு என்பது கே.சி. வேணுகோபால், செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் இணைந்து முதலில் சந்தித்து பேச்சுவார்த்தை ஈடுபடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று முடிவடைவது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடியும். அடுத்தடுத்து பேச்சுவார்த்தையில் இடங்களை உறுதி செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. நௌஷாத், இந்த காங்கிரசுடன் மட்டுமா திமுக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது அல்லது வேறு ஏதேனும் கட்சிகளும் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள இருக்காங்களா? குறிப்பாக இன்று காலையிலேயே இந்திய முஸ்லிம் கட்சியோட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்தடுத்து யாராவது பேச்சுவார்த்தை ஈடுபடுறோம் எதிர்பார்த்த நிலையில நாளை மிக முக்கியமாக மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் வெளியா இருக்கிறது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை குழு என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் அழைப்பு வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக உள்ளே தேமுதிக அடுத்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பார்கள். நாளை மதிமுக உறுதியாக இருக்கிறது. இதற்கிடையில் தான் இன்று இரவு 8 மணிக்கு முதல்வரை காங்கிரஸ் சந்திக்க என்பது மிக முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எதிர்பாராத தகவல் என்றால் இன்று ஐயோஎம்களுக்கு மட்டுமே அழைப்பு எடுத்த நிலையில காங்கிரஸ் அழைப்பு கொடுத்த மாதிரி நேற்று தகவல் பரவவில்லை. ஏன்னா திடீர்னு ஒரு தகவல் அளித்திருக்கிறது. இன்று இரவு 8 மணிக்கு என்ற அடிப்படையில் அப்படிங்கும் போது இன்று காங்கிரஸ் அடுத்தடுத்து ஏன்னா தேர்தலுக்கான தேதி குறைவாக இருப்பது காலகட்டம் என்பது குறுகிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த வாரத்திற்குள்ளேயே இந்த கூட்டணியை உறுதி செய்து இடங்களை ஒதுக்குவார்கள் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு ஒதுக்கிய பிறகு தேர்தலை நேரடியாக சந்திக்க களத்திற்கு செல்ல இந்த கூட்டணி தயாராகும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக முன்னோடிதான் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட கூட்டணி கட்சி சேர்ந்த அனைவருமே கமல் பங்கேற்றது கூட முதல்வர்கள் பார்க்க முடிகிறது. அதற்கான முன்னோட்டமாக பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.